Welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல ஏற்கனவே பார்த்த como es como son இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப பேசிக் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் வந்து como es la puerta. Como es la puerta. இது எப்படி நம்ம வந்து இதோட மீனிங் என்ன அப்படினா comoங்கிறது how is the door. கதவு இருக்குல door. So puerta means door. How is the door? இப்போ இதுக்கு என்னலாம் பதில் சொல்லலாம்? நம்ம என்னலாம் படிச்சோம்? Size, color and form. Size-க்கு என்னது? tamaño. Color-க்கு color. என்ன ஃபார்ம்ல இருக்குங்கிறதுக்கு forma. Okay? So how is the door அப்படினு கேக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் சொல்றேன் அப்படினா எப்படி சொல்லுவேன்? Es mediana. Medium size. கலர் சொன்னா எப்படி சொல்லுவேன்? Es café. ஃபார்ம்ல என்ன ஃபார்ம்ல இருக்கு? அது என்ன ஷேப்ல இருக்கு அப்படினா it is rectangular shape. So es rectangular. இப்போ இதுல நான் ஏன் எல்லாத்துக்குமே yes போட்டுருக்கேன் அப்படினா puerta la puerta அப்படிங்கிறது வந்து வெறும் சிங்குலர் தான். So s ன்னு சொன்னாலே நமக்கு போதும். புரியுதா? அடுத்து es mediana நான் ஏன் சொல்லிருக்கேன்? ஏன் mediano சொல்லல அப்படினா la puerta is feminine. அப்போ அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த அட்ஜெக்டிவும் உங்களுக்கு எல்லாமே ஃபெமினினா தான் வரும். mediana. So mediano, mediana அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் மாறும். இப்போ கலர்ல பாருங்க es café. café தான் போட்டுருக்கேன். ஏன்னா caféங்கிறது சிங்குலர் masculine feminine ரெண்டுக்குமே சிங்குலர் café தான். So es café. அப்ப இங்க இங்க ஃபெமினினா இருக்கே நான் மாத்தணுமா அப்படினா மாத்த வேண்டாம். சரியா? es rectangular. ரெக்டாங்குலரும் அதே மாதிரி தான். சிங்குலர் masculine feminine அதே ரெக்டாங்குலரா தான் வரும். So es rectangular. La puerta es rectangular. So நம்ம இங்க எங்கேயுமே நம்ம சப்ஜெக்ட் சொல்லவே இல்லை. La puerta es mediana அப்படி நம்ம சொல்லவே இல்லை. just es mediana சொன்னாலே it is understood. அதுக்காக la puerta es mediana ன்னு சொன்னா தப்பும் கிடையாது. ஓகே? பேச்சு வழக்குல es mediana அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஓகேயா? செகண்ட் क्वेश्चन வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல பார்க்கலாம். Como son las sillas? How are the sillas na chairs? The chairs. How are the chairs? சேர்லாம் எப்படி பாருக்கு? அப்படினா அதே மாதிரி சைஸ்ல சொல்லலாம், கலர்ல சொல்லலாம், ஃபார்ம்ல சொல்லலாம். என்ன சைஸ்ல இருக்கு? Son grandes. They are big. So இது plural அப்படிங்கிறதுனால son அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆரம்பிக்கிறோம். Grandes. ஏன் grandes சொல்றோம்? Las sillas plural. அப்ப grandes. இது feminine. அப்ப இந்த grandes feminineக்கு மாறுமா? மாறாது. Masculine, feminine, plural ரெண்டுமே grandes தான் வரும். So como son las sillas son grandes. color நம்ம எப்படி சொல்லுவோம்? son cafés. அதுக்கு தான் நான் அதே கஃபேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன், வேற எந்த கலருமே நான் யூஸ் பண்ணாம. கஃபே பாருங்க, இதுல வந்து ஜஸ்ட் எஸ் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா சிங்குலர் ப்ளூரல் எதுவாக இருந்தாலும் கஃபேயோட ப்ளூரல் கஃபேஸ் தான். ஸோ son cafés. forma son rectangulares. rectangulares. So feminine masculine மேட்டரே கிடையாது. rectangular becomes rectangulares. அவ்வளவுதான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் வித் அட்ஜெக்டிவ். ஸோ como es, how is that, how is this அப்படிங்கிற how are they, how are they அந்த மாதிரி கேள்விகளுக்கு இப்படி தான் பதில் சொல்றோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. ஓகே?